ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. அன்பு குழந்தையே, எதை பத்தியும் யோசிக்காம இந்த வராகியம்மா நான் சொன்னேன்றதுக்காக என்னுடைய நெற்றி பொட்டை தொட்டு விட்டாய் அல்லவா? இந்த நெற்றி பொட்டு தான் உனக்கான வெற்றி பரிசை தரப்போகுது. ஆம் என் செல்லமே, இந்த தாயின் கண்களை நன்றாக உற்றுப்பார். அது உன்கிட்ட பேசி உனக்கான பல உண்மைகளை சொல்ல வரும். இத்தனை நாட்களாக உனக்கு கிடைக்காததெல்லாம் இப்போது உன் வாழ்வில் தானாகவே வந்து சேரும்படி என்னுடைய கண் பார்வையையும் கருணை பார்வையையும் உன் மீது திருப்பி விட்டேன் அல்லவா? நீயும் என்னை தொட்டு ஒரு முறை முயற்சி செய்து விட்டாய் அல்லவா? இனிமே பாரு, உனக்கான விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெற்று உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக நீ வாழப் போற. உன்னுடைய திறமையை பார்த்து பொறாமை கொள்ளும் பல பேர் உன்னை திமிரெனவும் உன்னை கோபக்காரி எனவும் உன்னை சுயநலம் பிடித்தவன்னு எப்படி வேணா சொல்லிட்டு போட்டும். யார் உன்னை திமிராக பார்த்தாலும் சரி, சுயநலவாதியாக நினைச்சாலும் சரி, அவங்க மாத்திக்கிற வேண்டியது அவர்களின் பார்வையைத்தானே தவிர உன்னுடைய எந்த குணத்தையும் வேண்டாமேன் செல்லமே. ஏன்னா நீ மாத்திக்க வேண்டிய குணமுள்ள பிள்ளையாக இருக்கவில்லை. உன்னுடைய எல்லா குணமும் இப்போ இருக்கக்கூடிய கலியுக காலத்திற்கு சரியான குணமாக தான் இருக்கு. நீ நல்ல பிள்ளையா இருக்க, நேர்மையா இருக்க, உனக்கு தேவையானது நீயே செஞ்சுக்கணும், யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்ற. மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறோமோ இல்லையோ, கெட்டது செய்யாம இருக்கணும்னு நினைக்கிற, அதுவே போதும் தானே. அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் உனக்குள் இருக்கும்போது நான் ஏன் உன்னை குறை சொல்ல போறேன்? எல்லா நல்ல விஷயங்களையும் இனி உன் வாழ்வில் நான் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன். இது நாள் வரை ஒரு சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்திருக்கலாம். ஆனா இனிமே அப்படி ஒரு தவறு நிகழவே நிகழாது என் செல்லமே. அடுத்தவரின் துன்பத்தில் இன்பம் காணக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கல. ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. யாராவது கஷ்டப்பட்டா அதை பார்த்து மனம் குளிர்ந்து சந்தோஷ போகும் மனநிலை கொண்டவர்களாக இருக்கும் இந்த உலகத்தில் நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யறதும் கிடையாது, யாருக்கும் கெடுதல் செய்ய யோசிக்கிறதும் கிடையாது. கடுகளவு அல்ல, கடல் அளவு கூட உன் வாழ்வில் நீ எந்த துன்பமும் பெறாத அளவிற்கு உன்னை நான் காப்பாற்றுவேன். ஆம் என் செல்லமே, அடுத்தவரின் துன்பத்தில் இன்பம் காண்பவர்கள் மட்டும்தான் கடலளவு துன்பங்களை அனுபவிப்பார்களே தவிர கடுகளவு கூட கெட்டது யோசிக்காத உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் கடல் அளவுக்கு வந்து சேரும்படி நான் செய்து காட்டுவேன். உன்னுடைய மனசுல இனி எப்போதும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் வெற்றியும் உறுதியும் இருக்கும்படி பார்த்துக்கோ. ஏன்னா அது உன் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் அல்லவா? விட்டு கொடுத்து போறவங்களுக்கு விட்டு கொடுத்ததை தவிர மற்ற நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஆனா விட்டு கொடுத்து போறாங்களே, இவங்களை ஏமாத்திரலான்னு உன்னிடமிருந்து தட்டி பறித்த மனிதர்களுக்கு தட்டி பறித்த அந்த சின்னத விஷயத்தை தவிர வேற எதுவும் கிடைக்காது என் செல்லமே. நீ யாருக்கும் எதுவும் கெடுதல் நினைக்கலைனாலும் உன்னுடைய நல்லெண்ணத்தை அவங்க தவறா பயன்படுத்திக்கிட்டு உன்னிடமிருந்து எல்லாத்தையும் தட்டி பறிக்கிறாங்க. ஆனா அவங்க ரொம்ப காலம் இப்படி சந்தோஷமா வாழ்ந்துட முடியாது. அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவிக்காமல் நான் விடமாட்டேன் என் செல்லமே. மனுஷன் இப்ப இருக்கிற வாழ்க்கையை வாழ முடியாம பிரச்சனைகளின் துயரத்தில் மாட்டிக்கிட்டு பிறக்காமையே இருந்திருக்கலாம், தாயின் கருவறையிலேயே இருந்திருக்கலாம்னு யோசிச்சாலும் தாயின் கருவறையில் இடம் கிடைச்சிடுமா என்ன? அல்லது வாழ்க்கையை வாழவே முடியல, வெறுப்பா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு வெறுத்து போய் நாம செத்தே போயிடலான்னு ஆசைப்பட்டாலும் கல்லறையில் இடம் கிடைத்து விடுமா? அல்லது வாழணும், நான் ரொம்ப நாள் வாழணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் 200 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டாலும் கல்லறை தான் மனிதர்களை விட்டு வைத்து விடுமா என்ன? ஆசைப்படுறதுனால கருவறைக்கும் போக முடியாது, வெறுக்கிறதுனால கல்லறைக்கு போகாம இருக்கவும் முடியாது. இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு போ. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு ஆறுதல் தரக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லும் இந்த வராகி அம்மா நீ தோற்கும்படி விட்டு விடுவேனா என்ன? நிச்சயமா உன்னை காப்பாத்தி உன் வாழ்க்கைக்கு அவசியமான விஷயங்களை செய்து முடிப்பேன். நீ தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக யோசித்து மகிழ்ச்சி இல்லாமல் துன்பப்படாதே என் செல்லமே. உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தர நான் தயாராக தான் இருக்கேன். நீ எளிமையோடு வாழுவது ஒரு செல்வம் என்றால் பொறுமையோடு வாழ்க்கையை வாழ்வதென்பது ஒரு மிகப்பெரிய திறமைதானே. உனக்கான செல்வத்தையும் உனக்கான திறமையையும் அதிகப்படுத்த இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது வேறென்ன உனக்கு வேண்டும்? உன் வாழ்க்கையில நீ படுற கஷ்டம் போலதான் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும், பிரச்சனை இருக்குன்னு தன்னையே யார் ஒருவன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு இனிமே யாருக்கும் நம்ம துன்பம் இழைக்க கூடாது, இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஒரே மாதிரி பார்த்தோம்னா ரெண்டுமே விலகி போகும் என யோசித்து அனைத்தையும் சமமாக பார்க்க ஆரம்பிக்கிறானோ அவன்தானே சிறந்த மனிதன்.
உன் வாழ்க்கையிலையும் இன்பம் வந்தா நீ ரொம்ப ஆடவும் வேணாம், துன்பம் வந்தா துவண்டு போகவும் வேண்டாம். இரண்டுமே வருவது இயல்புதான். இரண்டையும் நான் யதார்த்தமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு தைரியமான மனசோட இரு. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கொள்வேன் என் செல்லமே. உன்கிட்ட பேசாதவங்கள பத்தி கவலைப்படாம, உன்கிட்ட யாரு பேசணும் பேசக்கூடாதுன்னு முடிவெடுக்கக்கூடிய ஆளாக நீ தான் இருக்கணும். மற்றவங்க யார் வந்து பேசினாலும் சரி, பேசாட்டியும் சரி, நீ உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்து புரிந்து கொள் என் செல்லமே. உன்னுடைய கனவுகளை எல்லாம் எண்ணங்களாக மாற்றிக்கொள். உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் செயல்களாக மாற்றிக்கொள்ள தயாராக இருந்தால் நீ நினைத்த வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ எப்போதும் நேர்மையா இருக்க. யாருக்கும் கெடுதல் செய்ய நினைக்கிறதும் இல்ல, யாருக்கும் துன்பத்தை தர யோசிப்பதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் மற்றவங்களுக்கு பயப்படணும்? எதற்காகவும் யாரிடமும் போய் அஞ்சவும் தேவையில்லை, எதற்காகவும் போய் கெஞ்சி பணிந்து நிற்கவும் தேவையில்லாத அளவுக்கு உனக்கான விஷயங்களை இந்த வராகி அம்மா நான் கொடுக்கிறேன். விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உனக்கு இருந்தால் நீ விட்டு கொடுத்ததும் அதைவிட சிறப்பானதும் அதைவிட அதிகமானதும் ஒரு நாள் உன்னை மீண்டும் தேடி வரும் என் செல்லமே. நீ காசு பணம் சம்பாதிச்சாலும் கோடி கோடியா சொத்து சேர்த்தாலும் அது உனக்கு இந்த முப்புறவிலும் வரப்போறது கிடையாது. நீ சாப்பிடுற உணவு தான் உனக்கு சத்து. நீ செய்த தர்மம் தான் உனக்கான சத்தாக இந்த உலகத்தில் உனக்கு துணையாகவும் நிற்கப் போகிறது. ஆக மற்றது எதையுமே பெருசா நினைக்காத. நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டும்தான் உனக்கு சொந்தமாக வந்து நிற்கும். மற்றதெல்லாம் பாதியிலேயே போய்விடும் என் செல்லமே. உன்னை உண்மையாக நம்பக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பொய் சொல்லி ஏமாத்தவும் வேணாம். அவங்களுக்கு பின்னால் அவர்களை பற்றி புறம் பேசி திரியவும் வேண்டாம். ஏன்னா பாவத்தாளிகளும் தவறு செய்பவர்களும் தண்டனைக்குரியவர்களும் மட்டும்தான் அந்த வேலையை செய்வாங்க. நீ என் அன்பு பிள்ளையாக இருக்கும்போது ஒருபோதும் அப்படிப்பட்ட தவறான செயல்களை செய்ய வேண்டாம் என் செல்லமே. சில பேருக்கு வேண்டுமானா நீ எதிரியா தெரியலாம், ஆனா எனக்கு நீ எப்போதுமே நல்ல பிள்ளையாகத்தான் இருக்கிறாய். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க நான் காத்திருக்கும் போது நீ வேறு யாரிடம் போய் எதை எதிர்பார்க்கிறாய்? உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இங்கு எந்த மனிதர்களும் சக்தி படைத்தவர்கள் இல்லை என் செல்லமே. உனக்கான அத்தனையை நிறைவேற்றித்தர இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ நம்பிக்கையோடு இருக்கிறாய் அல்லவா? அந்த நம்பிக்கை எனும் கண்ணாடியை உடையாம பார்த்துக்கோ. நிச்சயம் அதன் மூலமாக தான் உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய். மற்றவங்க நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொல்றதுனாலயோ அல்லது நீ ஜெயிச்சு நல்லா பெரிய ஆளா வந்துருவேன்னு சொல்றதாலேயோ உனக்கு வெற்றி வரப்போறதில்லை. உன்னுடைய செயலும் உன்னுடைய முயற்சியும் தானே உனக்கான வெற்றியை தரக்கூடிய அற்புத விஷயங்கள். அதனால எப்போதுமே உன்னுடைய செயலிலும் உன்னுடைய வார்த்தையிலும் கவனமாக இரு. நீ படும் அவமானம் என்பது அனுபவத்தின் தொடக்கம்தான். அந்த அவமானம் ஆயுள் முழுக்க உனக்கு ஆசானாக இருந்து யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றத உனக்கு சொல்லி கொடுக்கும். எப்போதும் எல்லா விஷயங்களிலும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிற நீ மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு பொருள் வசதி இல்லையேன்னு யோசிக்க வேணாம். பணம் பொருள் இல்லாமல் நீ இருக்கலாம், ஆனால் ஆறுதலாக சொல்ல 4 வார்த்தைகள் இல்லாமலா இருக்கிறாய்? முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு அன்பையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசு. நீ வாழும் இந்த நாட்களில் சந்தோஷமும் மன அமைதியும் உனக்கு உண்டாகும்படி எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு கொடுக்கிறேன். உனக்கு எவ்வளவு தேவைகளை நான் செய்து கொடுத்தாலும் கூட உன்னுடைய தேவைகள் தொடர்ந்து கொண்டுதானே இருக்கும். இன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டதை நான் நிறைவேற்றி கொடுத்துட்டேன்னா நாளைக்கே மீண்டும் ஒரு தேவையோ அல்லது எதிர்பார்ப்போ உனக்கு வரும். மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் தேவைகள் இருந்து கொண்டுதான் இருக்குமே தவிர ஒருபோதுமே அது தீர்ந்து போகாது. உன் விருப்பங்களை எல்லாம் இந்த வராகி நான் நிறைவேற்றி தருவேன்.